வாங்க மக்களே, இன்றைக்கி மட்டனில் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் போட்டு எப்படி குழம்பு வைக்கலாம்ட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து கழுவி வச்சுருக்குது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. சேர்த்து தண்ணியை ஊற்றாமல் அப்படியே கலந்து விடுங்க. மட்டன்லேயே வரும் தண்ணி. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. மட்டன் முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், நான் எந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு மட்டன் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் மட்டன் முழுகிற அளவு இருந்தால் போதும் தண்ணி. இப்போ ஒரு மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. நான் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பாத்திரம் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து அப்படி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் நல்லா. பாருங்கள், ஓரளவு வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து 3 தக்காளி, ஒரு 6 சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்சி சேர்த்திருக்கேன். பச்சையாக தான் அரைச்சி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நல்லா அப்படியே தக்காளியோடு அப்படியே கலந்து விடுங்க. அதுக்கப்புறமேட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வரமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா எண்ணெயிலே கலந்து விடுங்க. எதுக்கு தக்காளியும் வெங்காயமும் நான் அரைச்சி சேர்த்திருக்கேன்னா அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். மசாலாலாம் பாருங்கள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் சேர்த்திக்கோங்க. நான் மட்டனுக்கு 5 விசில் விட்டுருந்தேன். அப்படியே மட்டன் வந்து எல்லாம் கலந்து விடுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட்டுறது குறைக்கிறது சேர்த்திக்கோங்க. நான் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 90% குக்கில் தான் நம்ம எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம், சோம்பு, ஒரு 4 முந்திரி சேர்த்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றிருக்கேன். இதில் முந்திரி சேர்க்கும் போது கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக. இது நீங்கள் தேங்காய்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும்.
முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வெந்ததுக்கப்புறம் தான் இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் குழம்பு இப்படி தான் இருக்குது. நான் சட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா சட்டியில் செஞ்சுருக்கிறதுனால. திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காலாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.